சகோ மினிஸ்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் இந்த வாரம் வரவேற்கிறோம். ஓகே, சோ தேங்க்யூ. சோ இந்த வாரம் வந்து உலக புகழ் பெற்ற அதாவது தமிழரின் சிற்பக்கலை வந்து எடுத்துக்காட்டிட்டு இருக்கு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். உலகம் முழுவதும் ஒரு அதிசயமான ஒரு ஊரா விளங்கிட்டு இருக்க மாமல்லபுரத்துல தான் நம்ம இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சி நடத்த போறோம். சோ உங்க எல்லாரையும் ஜி தமிழ் வழங்கும் ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஓகே, சோ இந்த வாரம் வந்து ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில மாமல்லபுரத்துல கலந்துக்க போற அந்த 2 குழு பெண்கள் மகளிர் குழு என்னன்னா வந்து ஒரு குழு ஸ்ரீமதி மகளிர் குழு அண்ட் ஸ்ரீ அன்னை மகளிர் குழு. இந்த 2 குழுவும் வந்து இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 2 குழுவும் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற வந்து கண்ணை வந்து தானம் பண்ணிட்டாங்க. இது வந்து நல்ல விஷயம். உலகத்திலே மிக சிறந்த ஒரு தானம் ரத்த தானம் சொல்லுவாங்க. அதை விட மிக சிறந்த தானம் கண் தானம். இது 2மே வந்து இருக்கும்போது செய்யறோம். ரொம்ப ரொம்ப பெரிய தானம் அன்னதானம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? ரைட், அப்ப ப்ரோக்ராம் போலாமா? ஆல்ரைட், சோ மாமல்லபுரத்தில் இன்றைய ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சி அட்டகாசமா கோலாகலமா தொடங்கட்டும் கைத்தட்டலோடு. முதல் போட்டியில கலந்து போற 4 பேர் திருமதி ஜெயலட்சுமி தியாகராஜன் அவர்கள். யார் அது? எந்திரிச்சு வாங்க, கைத்தட்டுங்க, வாங்க வாங்க. இரண்டாவது போட்டியில் திருமதி செண்பகவல்லி மணி அவர்கள், திருமதி சாந்தி பாண்டித்துரை, வாங்க. இறுதி போட்டியாளர் திருமதி ரம்யா அவர்கள். ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில முதல் போட்டியில கலந்துக்க போற அந்த அழகான மாமல்லபுரத்து ராணிகள் அங்கிருந்து ஆரம்பிச்சு. ரைட், உங்க பேரு? சாந்தி பாண்டித்துரை. சாந்தி பாண்டித்துரை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் வைஃப். சோ நீங்க என்னவா இருக்கீங்க இந்த குழுவுல? தலைவியா இருக்கேன். ஓகே, ரைட். உங்க பேரு? செண்பகவல்லி மணி. ஓகே, உங்களுக்கு எத்தனை வருஷம் கல்யாணம் ஆயி? எனக்கு 20 இயர்ஸ். ஏன் யோசிக்கிறீங்க? கல்யாணம் ஆச்சா இல்லையா? டிவில சொல்லாமா வேணாவா? அப்படியா? எப்படி? அப்படியே வச்சுக்கலாம். அப்படியே வச்சுக்கலாம். கணவர் என்ன பண்றாரு? சுதேஷ் சபதி. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சிற்ப வேலை. அப்படியா? ஓகே, பசங்க குட்டி பசங்க? குட்டி எல்லாம் இல்ல, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. பெரிய பையனா? சரி, ரைட், ஓகே, நல்ல விஷயம். மேடம் அப்படி பின்னாடியே போயிடாதீங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல முன்னாடி வாங்க. ரைட், உங்க பேரு? ஜெயலட்சுமி தியாகராஜன். ஓகே, உங்களுக்கு எத்தனை வருஷம் கல்யாணம் ஆயி? 7 வருஷம். ரைட், பசங்களா? 2 பேர் இருக்காங்க. ஓகே, என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தை இருக்கு. ரைட், நீங்க இந்த குழுவுல என்ன இருக்கீங்க? உறுப்பினரா இருக்கிறோம். உங்க பேரு? ரம்யா ராஜகோபால். ஓகே, அப்புறம் வேற என்ன சொல்லுங்க? நானும் அன்னை குழுல மெம்பரா இருக்கேன். ஓகே, சாரி பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எங்க குழு மூலியமா. ஓகே, கணவர் வந்து சபதியா இருக்காங்க. அப்படியா? ரைட், ஓகே. நீங்க என்ன விஷயம் எல்லாம் செய்வீங்க? இந்த சிற்பம் சம்பந்தமான விஷயம் எல்லாம் என்ன செய்வீங்க? உங்களுக்கு செய்ய தெரியுமா? ஏதாச்சும் பார்க்க மட்டும் தான் தெரியும். ரைட், நல்ல விஷயம். ஓகே, சோ இப்போ உங்க 4 பேர் அறிமுகமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இவங்க 4 பேரோட அறிமுகம் ரொம்ப முக்கியம் கிடையாது. இவங்க 4 பேரை நம்ம கொடுக்க போற அந்த கேமை எப்படி விளையாட போறாங்க? மேடம் அப்படியே போயிடுவீங்க போல. இந்த கேமை எப்படி விளையாட போறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். கொடுக்க போற கேம் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நான் தரப்போற 60 செகண்ட்குள்ள நீங்க எப்படி அந்த கேமை முடிக்கிறீங்க அதுதான் கஷ்டம். முடிவு எல்லாமே நான் எடுக்கிறது தான் எண்டு, இதுல மாற்றம் கிடையாது. 3 டீமுக்கு 3 கேம் கிடைக்கும். பட் அவங்களுக்கு ஈஸியா இருந்து எனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ரைட், கேமுக்கு போலாமா? ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியுடைய இன்றைய முதல் போட்டி ஆரம்பம். ஓகே, சோ ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியுடைய முதல் போட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட்விச் செய்யணும். நான் வந்து வெங்காயம் கொடுத்தாச்சு, தக்காளி கொடுத்தாச்சு அண்ட் வெள்ளரிக்காயும் கொடுத்தாச்சு. சோ இந்த 3 வெஜிடபிள் வந்து எனக்கு 2 பீஸ் வேணும். ஓகே, ரவுண்ட் ஆகணும். 3 வெஜிடபிள் இருந்தோம். 2 பீஸ் எடுத்து சோ ஒரு செட் நீங்க செட் பண்ணணும். அதான் ஒரு சாண்ட்விச், ஒரு செட். சோ நான் தரப்போற 60 செகண்ட்குள்ள எத்தனை செட் எடுக்கிறீங்க அப்படின்றதான் கேமே. ஓகே, சோ இப்போ அந்த 60 செகண்ட்ல விளையாட போற இந்த 4 பேர்ல நம்ம வந்து ஒருத்தர் செலக்ட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இந்த டீம்ல நீங்க. ஓகே, ரைட், வாங்க. ரைட், வாங்க. சோ நான் தரப்போற 60 செகண்ட்குள்ள எத்தனை செட் சாண்ட்விச் செய்ய போறீங்க அப்படின்றத கேம். விசில் அடிக்கும் போது ஆரம்பிக்கணும், விசில் அடிச்சா முடிச்சிடணும். ஓகே, ரெடி? 1 2 நீங்க எல்லாம் கிளாப் பண்ணணும், கை தட்டுங்க. கம் ஆன். ஓகே, சாண்ட்விச்ல வந்து 2 பீஸ் இருக்கணும் ஒவ்வொரு வெஜிடபிளும். தரப்போற 60 செகண்ட்குள்ள எத்தனை செட் சாண்ட்விச் நீங்க செய்யறீங்க அப்படின்றது தான் கேம். நாங்க ஒருத்தர் கூப்பிட்டு சாப்பிட வைப்போம். அந்த சாண்ட்விச் அந்த பீஸ் வந்து அழகா இருக்கணும், ரொம்ப முக்கியம் அதான். ஓகே, சோ 25 செகண்ட் முடிஞ்சாச்சு. இல்ல அதையும் வைக்கணும், அந்த காயும் வைக்கணும், வெள்ளரிக்காயும் வைக்கணும். அது 2 பீஸ் வைக்கணும்ல, வேணா நீங்களே முடிவு பண்ணீங்க. ஓகே, 34 செகண்ட் முடிஞ்சாச்சு. கம் ஆன், குட். ஓகே, 50 செகண்ட் முடிஞ்சாச்சு. ஓகே, கவுண்ட் பண்ணலாம். 1
2 எல்லாம் சொல்லுங்க 3 கேக்கலையே 6 7 8 9 அது என்ன அது விசில் அடிச்சு அப்புறம் நான் வந்து அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஓரளவுக்கு சுமாரா இருக்கணும்னு ஒரு 3 செட்டு செஞ்சிருக்காங்க. பட் எதுவும் முழுசா முடியல. ஏன்னா நான் வந்து 2 பீஸ் வைக்க சொன்னேன் ஒவ்வொரு சாண்ட்விச்லயும். இவங்க வந்து எல்லாத்துலயும் 1 வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு சமாச்சாரமா இருக்கு. ஒரு சாண்ட்விச் அதுவும் வச்சுப்போம். ரைட், அடுத்து மேடம் 3 செட்டு ஞாபகம் ஓகேவா? ரைட். ஸோ ஓகே 2 பீஸ் வெங்காயம் இருக்கு. 2 இது கணக்கு கிடையாது. தக்காளி தலையெல்லாம் வச்சு வச்சிருக்காங்க. 2 பீஸ்னா இது சாண்ட்விச்சுக்குள்ள வருமா? இது தலையை வைப்பாங்களா? ரைட் ஓகே சரி 1 இதுவும் அதே தான். சரி 2 இது வந்து மூடல. ஸோ 2.5 ஓகே. ஸோ 2 சாண்ட்விச் செட் எடுத்துருக்காங்க. அவங்க வந்து 3 சாண்ட்விச் செட் எடுத்துருக்கீங்க. ரைட் ஃபைனல் அவங்க 2 பேரும் எப்படி விளையாடுறாங்க பார்த்துட்டு யார் முடிவு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு. ஓகே நீங்க 2 வாங்க. அடுத்த போட்டியாளர் வாங்க. ரைட் உங்களுக்கு நான் தரப்போறது அதே 60 செகண்ட் தான். 60 செகண்ட்குள்ள நீங்க எத்தனை சாண்ட்விச் செய்றீங்க அப்படின்னு பார்ப்போம். ரெடி 1 2 கைத்தட்டு கமான். வெரி குட். ஒவ்வொரு சாண்ட்விச்குள்ளயும் 2 பீஸ் இருக்கணும் எல்லா வெஜிடபிள்ஸும். நான் தரப்போற 60 செகண்ட்குள்ள எத்தனை சாண்ட்விச் செய்றீங்க அப்படின்றது தான் கேம். குட் வெரி குட் ரைட். அதுக்குள்ள ஆனியன் வைங்க ஒரு 2 பீஸ். ஓகே 28 30 செகண்ட் முடிஞ்சாச்சு. கமான் ஸ்டாப். ஓகே ஸோ 34 செகண்ட் முடிஞ்சாச்சு. ஸ்டாப். ஓகே 45 செகண்ட் முடிஞ்சாச்சு. 10 more minutes. சரி 1 2 3 4 5 6 7 8 ஒரு வழியா ஒரு முதல் போட்டி ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சி முதல் போட்டி முடிஞ்சாச்சு. இப்போ முதல் போட்டியில 2 செட்டா நம்ம பிரிச்சு விட்டோம். ஸோ மேடம் எத்தனை சாண்ட்விச் பண்ணீங்க? பல சாண்ட்விச் பண்ணணும் மேடம் ரொம்ப ஆசை. பட் நல்லா இருக்கு உங்க சாண்ட்விச். அந்த ஸ்லைஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் 1 தான் முடிச்சிருக்கீங்க. ரைட் ஓகே. ஒரு சாண்ட்விச் பண்ணாலும் சாப்பிட்ற ரேஞ்சுக்கு பண்ணிருக்கீங்க. ரைட் ஓகே 1 2 3 4 அள்ளி வச்சு போல வெங்காயத்தை கீழே போகணும். இதை நான் எடுத்து போட்டுருவா கீழே போட்டு சாப்பிடுவா. ரைட் ஓகே. சாண்ட்விச்லாம் இருந்துச்சுன்னா வேண்டாத போல நீங்களே எடுத்து போட்டு சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு சாண்ட்விச். ரைட் அவங்க எல்லாத்தையும் வச்சு கொடுத்துருவாங்க. நம்ம எடுத்து போட்டு சாப்பிடணும். ரைட் ஓகே 2 சாண்ட்விச் ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்க ஓரளவுக்கு. ஓகே 3ஆவது சாண்ட்விச் ஆரம்பிச்சிருக்காங்க பட் வந்து முடிக்கல. ஸோ இந்த 4 பேர் இந்த முதல் போட்டியோட வெற்றியாளர் யாரு அப்படின்றத வந்து நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்து என்ன ரூல்ஸ் பிரகாரம் வந்து சாண்ட்விச் செய்யணும். ஓரளவுக்கு அந்த 2 பீஸ் வரணும். அது ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு அந்த சாண்ட்விச் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது யார் இந்த போட்டியோட வெற்றியாளர் அப்படின்னு பரிசு கொடுக்கும்போது தெரிஞ்சிடும். எங்கே பரிசுகள் முடிவாங்க. தேங்க்யூ. ஸோ 4 பேர்ல வந்து இது யார் கொடுத்துடலாம்? நல்லா விளையாடுங்க. ஸோ ஜீ தமிழோட கிஃப்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரைட் சாண்ட்விச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் கம்மியாயிடுச்சு. 2 பீஸ் தான் போச்சு. அதனால வாழ்த்துக்கள் ஜீ தமிழ் வாழ்த்துக்கள். ஸோ ஜீ தமிழ் வழங்கும் அழகான பரிசு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ முதல் போட்டியுடைய வெற்றியாளர் இந்தாங்க. ஸோ ஜீ தமிழ் வழங்கும் பரிசு உங்களுக்கு நான் ஃபைனலில் மீட் பண்ணுறேன் உங்களை.